पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। நமோ வெங்கடேசாய. வெங்கடேச பக்தர்களே, வெங்கடேச சஹஸ்ரநாமத்தை அதன் விளக்கத்தை பக்தியுடன் கேட்டுக்கொண்டு வருகின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். இப்பொழுது நாம் நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசித்த 292வது திருநாமத்தை அனுபவிப்போம். இந்த திருநாமம் நீல நீரத பாசுரன். பகவான் நீல கருமேக வண்ணன், நீல நீரத வண்ணன். நீரதம் என்றால் மேகத்துக்கு பெயர், நீரம் என்றால் தண்ணி, தண்ணீரை தருவதனால், தண்ணீரை பொழிவதனால், நீரத்தை ததாதி கொடுப்பது என்பதனால நீரதம் என்று மேகத்தை சொல்வார்கள். எல்லாமே தண்ணியை கொடுக்கும், நீல மேகம்தான் நல்லா கொடுக்கும். ஆகையினால நீல நீரதர். நீல நீரதமான கருநீல மேகம் இருக்கே, அதை போல எம்பெருமான் ஒளிர்பவன். கருப்பு ஒளிருமா எங்கேயாவது? அதான் அதிசயம். அதாவது கோகுலத்திலே ஆட்சிகள் என்ன செய்வார்கள், கண்ணன் வெண்ணெய் திருடுவான், அதற்காக அவன்கிட்ட வெண்ணெயை பறிகொடுக்கக்கூடாது என்று கண்ணனுக்கு வெண்ணெய் எடா தொட முடியாத உயரத்தில் வைப்பார்கள், உரியில் கட்டி வைப்பார்கள். அத்துடன் இருக்க மாட்டார்கள், ஒரு இருட்டறையில் வைப்பார்கள். இருட்டறைக்குள்ளே போனால் ஒளி இருக்காது. வெண்ணெய் எங்கே இருக்குது, அந்த வெண்ணெய் வச்சுருக்க உரி எங்கே இருக்குது, அதெல்லாம் செட்டுன்னு எடுபடாது. அதனால் கண்ணன் வெண்ணெயை அபகரிக்க முடியாது என்று கோபிகைகளுக்கு எண்ணம். எம்பெருமான் அவனுடைய சொத்தான வெண்ணெய் அவன் சாப்பிடுவதற்கு இவ்வளவு தடங்கல் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோபிகைகள். அப்படிப்பட்ட கோபிகைகள் தடுக்கிறதுனால இருட்டில் இருக்கிற வெண்ணெயை எடுப்பதற்கு கண்ணபிரானுக்கு விளக்கு வேண்டும். அதற்கு 2 வகையான யுக்திகளை அவன் செய்தான். ஒன்று, அங்கே போன உடனே இருட்டறையில் ஒரு புன்முறுவல் பூப்பான். எம்பெருமான் புன்முறுவல் பூத்தா அவனுடைய வாயிலிருந்து சில பல்கள் மட்டும் வெளியில் தெரியும். அந்த பற்கள் வெள்ளை வெள்ளையேன்று கதிரவன் போல் இருக்கும். அந்த பற்களின் வெளிச்சத்திலே கண்ணபிரான் வெண்ணெய் பானைகளை இருக்கும் இடத்தை லொக்கேட் பண்ணிடுவோம். இது ஒரு விதமான முறை.
இப்படி வெண்ணைக்கு பள்ளி இருக்கிறியே அப்படின்னு கண்ணனுடைய தோழர்கள் பரிகசித்தார்கள். ஆழ்வார்கள் உன்னை புகழ்ந்து பாடட்டும் கிருஷ்ணா, நீ கடைசியில் வெண்ணெய் வேணும்னா பல்லளிக்கிறாதானே என்று அவன் கூட இருக்கிற தோழர்கள் பரிகாசம் செய்தார்கள் போதும். அதனால் கண்ணபிரான் இன்னொரு மெத்தடை பிடிச்சான். பிளாக் லைட், ப்ளூ லேம்பு, நீல விளக்கு வைக்கிறோமே, அப்படி நீல விளக்கு சிஸ்டம் வச்சான். அந்த இருட்டுக்குள்ளே போனோம்னா தன் மேனியில் அப்படி வெண்ணையை பார்த்து நிற்பான். வெண்ணெய் எங்கே இருக்குன்னு பார்த்து நிற்கும் பொழுது தன் திருமேனி இருக்கே, மணிமயமான திருமேனி, அது நீலமேக சாமளமான திருமேனி, அந்த திருமேனியை கிறிஸ்டல் மயமாக்கிடுவோம். அதே கிறிஸ்டல் போல் இருக்குது. அதில் அதிலிருந்து ஒளிர் எங்கே பார்த்தாலும் ஒளி பெருகி வீச்சும். இப்போ இவன் திருமேனி ஆகிற லைட்டுனால வெண்ணெய் இருக்கும் இடத்த லொக்கேட் பண்ணி திருடுவோம். ஆகினால் எம்பெருமானுக்கு ஒரு அழகான பெயரை வைக்கிறார் நாரதர், நீல நீரத பாசுரன். நீலமேகம் போல ஒளிர்பவன். நீலமேகம் ஒளிராது. கிருஷ்ணன் நீலமேகம் போன்றவன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? நீல கலருக்காக. கூடவே நாம் நினைக்கக்கூடாது அது நீல கலரில் இருந்து டல்லாக இருந்தான். இல்லை, பாஸ்பரிக்காக தான் இருந்தான். அதனால்தான் சுவாமி தேசிகன் போன்றவர்கள் ஹரிநீல சிலா விபங்க நீல, ஹரி நீல சிவா விபங்க நீலா, ஹரிநீலம் இந்திரநீல கல்லை உடைச்சா அதனுடைய புதிய சர்ஃபேஸ் எப்படி பளபளன் இருக்குமோ அப்படி போல ஜொலிக்கக்கூடிய நீலக்கலரை வந்து அப்பேற்பட்ட ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாசந்து என்று தேசியன் சாதிப்பர். அப்படி அவருடைய திருமேனியே ஒரு விளக்கா வச்சு அவனுக்கு தீப பிரகாசன்னே பேராச்சே. அதனால் அவனை விளக்கொளி பெருமான் என்று சொல்கிறோம். விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் என்றும், வெகாவில் விருதுநீர் வெகா என்று வெகா கஷேத்திரத்து பக்கத்தில் தன்கா என்று சொல்லக்கூடிய தூப்பில் விளக்காகவும் இருக்கக்கூடிய பெருமான் பிரம்மா செய்த யாகத்தை கலைப்பதற்காக அசுரர்கள் பெரும் இருளை உண்டாக்கிய பொழுதும் அந்த இருளிலே தேவர்கள் யாகம் பண்ண வந்த முனிவர்கள் எல்லாரும் திகைத்த பொழுதும் அக்னி இருக்குமிடம் கூட தெரியாதபடி அந்த இருட்டுக்கு கனம் இருந்த பொழுது எம்பெருமான் தீப பிரகாசனாக விளக்கொளியாக அவதரித்தான். இன்னும் சேவை சாதிக்கிறான். தூப்புல் என்று இப்போ தற்காலத்தில் வழங்கப்படக்கூடிய ஆழ்வார காலத்திலே திருத்தங்கா என்று பெயர் பெற்ற திவ்ய தேசம் காஞ்சிபுரத்தில் இருக்கு. அப்படி பிரம்மாவின் யாகத்தை ரட்சிப்பதற்கு எம்பெருமான் ஒரு விளக்கொளியாய் வந்தபோன் தான் வெண்ணெய் திருடுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பாடு பண்ண மாட்டானா? அதில் கோபிகைகளுக்கு எத்தனை தான் ஆட்சியர்களை இருட்டு அடித்து வச்சிருந்தாலும் அங்கே நீலமணி விளக்காக தன் திருமேனியே பயன்படுத்தி எம்பெருமான் அந்த வெண்ணெயை அபகரிப்பான். இது ஒரு வேதாந்த தத்துவம் இருக்குது. எம்பெருமான் நம் சித்தத்தை அபகரிப்பது என்றால் எப்படி அபகரிப்பான்? எம்பெருமானுடைய ஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது. அது வேதங்கள் என்ன சொல்கிறாங்க? சத்திய ஞானம் அசத்தியம் ஞானம் அனந்தம். எம்பெருமான் சத்தியமான ஸ்வரூபம். எம்பெருமான் ஸ்வரூபம் என்றும் மாறாதது சத்தியம். எம்பெருமான் மாறமாட்டான். ஞானம் அறிவை வடிவெடுத்தவன். அனந்தம் இல்லாத இடம் இல்லை, இல்லாத பொருள் இல்லை, இல்லாத காலம் இல்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஏற்பட்டவனை தியானம் பண்ணுன்னு நம்மளால் முடியுமா? அவன் நம்ம நெஞ்சை அபகரிக்க என்ன பண்ணணும்? அது சரிப்பட்டு வராது. அதற்காகத்தான் சகல திவ்ய ஆபரண பூஷிதனாக திருமலையப்பன் காட்சி தருகிறான். அந்த திவ்ய மங்கள விக்கிரகம்னு சொல்லுவோம். அந்த வடிவத்தை நாம் தியானம் பண்ணுவது எடிசார். அந்த வடிவத்திலிருந்து வீசக்கூடிய ஆபரணங்களின் ஒளி நம்ம அறியாமல் நம்மை அவன்கிட்ட ஒரு ஈடுபாடு கொள்ள செய்யுது. கருடவாரத்துக்கு எவ்வளோ ஆபரணங்கள் போட்டுக்கிறான். அந்த மூலவர் சாத்திக்கிற மாலையை சாத்திட்டு தான் மலையப்ப சுவாமி வெளியில் வரார்.
அதெல்லாம் எதற்கு அவனுக்கு அலங்காரம்? ஒய் ஆல் திஸ் மேக்கப்? அலயம் நம் நெஞ்சை அபகரிக்க. ஆகினால நமது திருமேனியை கொண்டு தமது திருமேனியை கொண்டு ஒளியை வீசச் செய்து நம்ம நெஞ்சத்தை கவருகிறான். இதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் கோகுலத்திலே தனது திருமேனியை வைத்து இருட்டிலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த வெண்ணையை எம்பெருமான் கவர்ந்து உண்டான் என்று சொல்வது. அதனால் இந்த வேதாந்த கருத்தை உள்ளே புதிந்த இந்த திருநாமத்தை வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் உபதேசம் பண்ணுறார். நீல நீரத பாசுரகா. நாமும் இந்த திருநாமத்தை இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஜபித்தோமானால், நீல முகில்வண்ணனாக ஒளிர்ந்த எம்பெருமானே என்று இந்த அர்த்தத்துடன் இந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானம் செய்து கொண்டு ஜபித்தோமானால் நம் நெஞ்சை தூய்மைப்படுத்தி தன்பால் வைத்துக் கொள்வான் எம்பெருமான். இந்த அடிப்படையிலே இந்த திருநாமத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன விளக்கத்தை நீங்கள் நெஞ்சிலே பதித்து வைத்துக்கொள்ள வாய்ப்பாக ஒரு சின்ன வாய்ப்பாட்டு ஸ்லோகம். अंधकारे भवन घोषे नीलनीरद भासुरः नीलरत्नमयो दीपः गौर्य चौर्ये भवत् प्रभु. இதுக்கு தமிழ், இருளில் இடைச்சேரிக்குள் வெண்ணெய் திருட ஏற்றி வைத்த நீலமேக ஒளிவிளக்காக நின்ற திருவேணியன். எனவே திருவேங்கடமுடையான் நீல நீரத பாசுரன். இந்த நீல நீரத பாசுரனை தியானம் செய்து கொள்ளுங்கள். அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நெஞ்சை தன்பால் ஈர்த்து வைத்துக் கொள்ள காப்பாற்றுவான் எம்பெருமான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நீல நீரத பாசுராய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.